மகளான தெய்வானையையும் மணந்தாரு. முருகப்பெருமானோட மனைவிகளான வள்ளியம்மை மற்றும் தெய்வானை அப்படிங்கிறது இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்தியை குறிக்குது. இச்சாசக்தி அப்படிங்கிறது நம்மளோட விருப்பத்தின் சக்தி, கிரியாசக்தி அப்படிங்கிறது செயல் சக்தி. நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கும். வீடு கட்டணும், கார் வாங்கணும், நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நாம செயல்பட வேண்டும். அப்போ செயல்படுவதற்குரிய சக்தி நமக்கு வேணும். என்னதான் விருப்பமும் செயல்படுவதற்குரிய சக்தி நமக்கு இருந்தாலும் நாம விரும்புவதும் செயல்படுவதும் முறையானது தானா என்பதை அறியும் ஞானம் நமக்கு வேணும். ஒருவருக்கு 20,000 தான் சேலரி வருது, பட் அவருக்கு 2 கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கு செயல்பட ஆரம்பிச்சாருன்னா தவறான வழியில தான் போய் நிற்பாரு. நம்மளோட விருப்பம், அதை சார்ந்த செயல், அது சரியானது தானா அப்படிங்கிறத தேர்ந்து தெளியும் ஞானம், இது மூன்றையும் அருளக்கூடிய தெய்வ மூர்த்தங்கள் தான் முருகப்பெருமானும் அவர்தம் தேவியரான வள்ளியும் தெய்வானையும். வள்ளியம்மை நம்மளோட விருப்பத்தின் குறியீடு, தெய்வானை நம்மளோட செயலின் குறியீடு.